ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து 2 டாப் ஐடி கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து HCL டெக்னாலஜிஸ். இது வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து 1990 ஐபிஓவில் லிஸ்ட் ஆச்சு. இவங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 4,16,000 கோடி, கரண்ட் ப்ரைஸாக 1,535 ரூபா இருக்குது. 52 வீக் ஹை வந்து 2,000 ரூபா பக்கம் இருக்குது. 52 வீக் ஹைலேருந்து நல்லா இறங்கி தான் இப்போது மார்க்கெட்டில் இருக்குது. ஸ்டாக்கோட PE 24.4, டிவிடெண்ட் ஈல்டாக 3.52% இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறவங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 23.3% இருக்குது. இவங்களோட சார்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் போல் வந்து 1,300 ரூபா ரேஞ்சில் இருந்தது. கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டு 1,950 2,000 ரூபா பக்கம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல இறக்கத்தை கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ண முடியும். ஒரு இறக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்யூமுலேட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச குவான்டிட்டிஸ் வாங்குங்க. 5 குவான்டிட்டி அது மாதிரி கூட வாங்கலாம். அது வாங்கி அக்யூமுலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிவிடெண்ட்டும் கிடைக்கும், க்ரோத்தும் இருக்கும். டெட் ஃப்ரீ கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி டிவிடெண்ட் பே நான் சொன்ன மாதிரி 87.4% இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 2013 பார்த்திங்கன்னா 4,000 கோடி இருந்தது. அப்படியே மல்டிபேகர் ஆகி ப்ராஃபிட் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் 17,000 crores வரைக்கும் ஏறி இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் லாஸ்ட்டு 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து 9 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ப்ரமோட்டர்ஸ் வந்து 60% இருக்காங்க. FISட்ட வந்து 18 to 19% வரைக்கும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஐடி கம்பெனி வந்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், TCSன்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவிலேயே வந்து நம்பர் 1 ஐடி கம்பெனின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டு 50 இயர்ஸாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 12 லட்சம் கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸாக 3,511 ரூபா இருக்குது. 52 வீக் ஹை வந்து 4,592 ரூபா. PE வந்து 26 அதில் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 1.57%. இவங்களும் கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறவங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 51.5 இருக்குது. இதுவும் மார்க்கெட் கண்டிஷன், அதுக்கப்புறம் மல்டிபிள் ஐடி ரீசன்ஸ்னால வந்து கொஞ்சம் நல்ல இறக்கத்தில் இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ரைஸை பற்றி யோசிக்காதீங்க. 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். டெட் ஃப்ரீ கம்பெனி. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து 47.4% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 66.2 இருக்குது. ப்ராஃபிட் வந்து 14,000 crores 49,000 crores வரைக்கும் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் நல்லா இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.